ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல் அன்சேஞ்சிங் ஜீசஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் எதற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அநேக பெண் பிள்ளைகள் குழந்தைக்காக எத்தனையோ ஃபர்டிலிட்டி சென்டர்ஸ்க்கு சென்று எவ்வளோ லட்சங்களை செலவு செஞ்சிட்ருக்காங்க. அதோடு கூட வீட்டில் நிறைய பிரச்சனை, மாமியார் கொடுமை, குழந்தை இல்லை அப்படின்றதுக்காக அவங்க கணவருக்கு மறுமணம் செஞ்சு வைக்கிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகளை அநேகர் எதிர்கொள்கிறாங்க. இந்த பிரச்சனையிலேருந்து கர்த்தர் விடுதலை கட்டளையிடும்படியாகவும் அனைவருக்கும் கர்ப்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதிக்கும்படியாகவும் இந்த விஷயத்திற்காக ஜெபிக்கப்புறம் கண்களை மூடும் ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான பரலோக தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அப்பா, மலடியை பிள்ளைத்தாச்சி ஆக்குவேன் என்று சொன்ன தேவன் ராஜா, அப்பா ஜெபிக்கிற இந்த வேலையிலே ராஜா, யாருக்கெல்லாம் தகப்பனே ராஜா பிள்ளை பெறலாம அப்பா வேதனையோடு கண்ணீரோடு இருக்காங்களோ, என் தேவன் நீர் கண்ணீரை காண்கிற தேவனாக இருக்கிற அப்பா, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. அப்பா, உம்மாலே கூடாதது எதுவுமே இல்லை நாங்கள் பார்க்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஆண்டவரே ராஜா, அவங்களுக்கு யூட்ரஸில் என்ன ப்ராப்ளம் இருக்கோ அப்பா எல்லாவற்றையும் சரி செஞ்சு அந்த யூட்ரஸை புதுப்பித்து அப்பா இந்த ஆண்டு கர்ப்பத்தின் கனியை தந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த தேவரை நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அப்பா, வேதத்தில் அநேகரை நீர் ஆசீர்வதித்திருக்கீங்க சுவாமி. அப்பா தேவன் நீர் ஆண்டவரே ராஜா, ஒவ்வொரு சகோதரின் கண்ணீரை காண்கிற தேவன் ராஜா, அப்பா கர்ப்பத்தின் கனியை தந்து ஆசீர்வதித்தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. அப்பா என் தேவன் நீர் ஆண்டவரே ராஜா, அப்பா உமது நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. கிருபையின் தேவன், இரக்கத்தின் தேவன், விதமா சேர்ப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி. துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கு ஏறெடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் உயிர் எழுந்த வல்லமுள்ள நாமத்தினால கெஞ்சி கேட்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ ஆல். உங்களுக்கு ஏதாவது ஜெப தேவைகள் இருந்தால் ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்காக ஜெபிக்க ஆயத்தமாக இருக்கும். ஊழியத்திற்கென்று கொடுக்க விருப்பப்படுறவங்க மறக்காமல் ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதற்குண்டான தகவல்கள் நான் உங்களுக்கு ஷேர் செய்கிறேன்.